கிருத்திகாங்கிற பொண்ணு தான் அமையும் அப்படின்னு. எந்த பொண்ணு அமைச்சு? கிருத்திகா தானே? என்ன சார் விளக்கம்? ஒரு நாள் நம்ம வாக்கு வந்தோம், புரியுதா? கருசாமி எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோட தான் வந்தோம். அதப்ப நான் வந்து உன்னை வாக்கில் கூப்பிட்டு என்னப்பா கல்யாணத்துக்கு வந்துக்கிறியா, உன்னோட பையனோட கல்யாணத்துக்கு வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி, சரி நான் அந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், சொன்னேன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கலங்க வேண்டாம், முடிச்சு கொடுத்துட்றேன். சும்மா வந்து முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டா சரிப்படாது இல்லையா? அந்த பொண்ணோட பேரையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தேட தேவையில்ல, அந்த பையனா விருப்பம் எப்படி, அந்த பையனா விருப்பம் இதாகும். ஒரு மற்றவர் வந்து சொல்லலை, அது வேண்டாம், புரியுதா? பையனா தேடிக்குவான். கிருத்திகாங்கிற பொண்ணு தான் உன் பையனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படித்தான் சொன்னேன், கிருத்திகாங்கிற பொண்ணு தான் அமையும் அப்படின்னு. எந்த பொண்ணு அமைச்சு? கிருத்திகா தானே? கிருத்திகாங்கிற பொண்ணு தான் அமைச்சு. நமக்கு ஒரே குழப்பம் ஆகி போச்சு இல்லையா? திடீர்னு வந்து பையன் சொல்லுவோம், ரொம்ப நம்ம யோசிச்சோம். அப்படிங்கும் போது சரி சாமி கிருத்திகான்னு சொன்னாரே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு நம்ம கேட்டோம் இல்லையா? கிருத்திகான்னு சொல்லணும், கருப்பசாமி சொல்லிட்டார். அது என்னவா இருந்தாலும் சரி, யாருக்கும் எது பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. என் பையன் ஆசைப்பட்டா கருப்பசாமி சொல்லிட்டார், அதனால யாரோட சம்மதம் தேவைன்னா கருப்பசாமி இது பண்ணா நான் முதல்ல இறங்கி செய்கிறேன், உன்னோட சம்மதத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். எப்படி சொன்னது? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஒத்துக்க மாட்டாங்க. அதில் சில விஷயங்கள் இது பண்ணிவிட்டு கருப்பசாமி நான் சொன்ன வார்த்தைக்கு வசரம், அந்த கல்யாணத்தில் பையன் ஆசைப்பட்டா கருப்பசாமி அன்னைக்கே பேரை குறிச்சிட்டாரு, இல்லைன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அப்போ சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி என் மேலே நம்பிட்டே இல்லையா? அப்போ நான் காப்பாற்றணும் இல்லையா? அதை புரியுதா? என்ன பண்ணியாச்சு, கிருத்திகாங்கிற பொண்ணை அமைச்சாச்சு, பத்திரிகை எனக்கு பத்திரிக்கை வச்சாச்சு இல்லையா? ஐப்பசி மாதம் கல்யாணமா? 8ஆம் தேதி 7ஆம் தேதி வந்துடுவோமா? நான் இல்லாமல் கல்யாணம் இல்லையா? சரி ரைட்டு, வந்துடுவோம். யாரை பற்றி கவலைப்படாத, சுற்றி பேசாமல் 1000 பேசுவான், அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு நான் பார்க்கப்பட மாட்டேன், சரியா?